இந்த கூட்டப்பட்டதோட நோக்கத்தை நிறைவேறிச்சிடுச்சு, கூட்டப்பட்டதனோட நோக்கம் நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? வணக்கம் சன் நியூஸ். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்த கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்டிய தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தென் மாநிலங்களைச் சேர்ந்த 5 மாநிலங்கள், மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப் போன்ற தலைவர்களை, முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்களை கூட்டி நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை தொகுதி மறுசீரமைப்பு, இதை பற்றி பேசி ஒரு கூட்டுக்குழு அமைச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. பார்த்தீங்களா, உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சார், ஃபஸ்ட்டு பிஜேபியினுடைய அஜெண்டா என்னன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அது பிறகு தான் பிஜேபி நடக்கும். 2014 தேர்தலில் வரும்போது குஜராத் மாடலை சொல்லி ஓட்டு கேட்டாங்க. இன்றைக்கி குஜராத்தினுடைய நிலைமை படு மோசமாக இருக்குது. அங்கேயும் வளர்ச்சி இல்லை, இந்தியாவுக்கும் வளர்ச்சி இல்லை. அவங்க வச்ச 3 அஜெண்டா சார். ஒன்று 370 காஷ்மீர் அந்த அந்தஸ்தை எடுத்துட்டாங்க. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டாங்க. 3வது அஜெண்டா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த அஜெண்டாவை நோக்கி தான் இப்போ பிஜேபி போய்கிட்டு இருக்கு, ஆர்எஸ்எஸ் சொல்படி கேட்டு. இந்த தடையை நிச்சயமாக வந்து இன்றைக்கி மைனாரிட்டி சர்க்கார் இருக்குது பிஜேபி. மிகப்பெரிய செல்வாக்கில் 2 தடவை ஆட்சி அமைத்த பிஜேபி இந்த 3வது தடவை ஆட்சி அமைக்கும் போது மைனாரிட்டி சர்க்கார், பீகாரும் ஆந்திராவும் சப்போர்ட் இல்லாட்டி இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருக்க முடியாது. அந்த நிலையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது தேசிய நலன் கருதி, தேசிய வளர்ச்சிக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லிட்டு அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு பார்த்தா நாடே நாசமாக போகும். காஷ்மீர் உட்பட, இன்றைக்கி மணிப்பூர் உட்பட எல்லா நாட்டிலையும் உள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்தது பிஜேபி. விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தது பிஜேபி. 1 வருட காலம் விவசாயிகள், 1 கோடி விவசாயிகள் டெல்லியில் போராடினாங்க. 1 வருஷம் கழிச்சு அந்த சட்டத்தை நீக்கிறீங்க. 3 சட்ட மசோதாவுக்கு பேரை மாத்துறீங்க. எத்தனை சட்ட வக்ஃப் வாரிய சட்டத்தை கொண்டு வர போறீங்க? எல்லாமே ஒரு சிறுபான்மை மக்கள், நடுத்தர மக்களை அழிச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பார்வையில் போகிற பிஜேபியினுடைய அதிகாரத்தை மனதில் வைத்து தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இந்த கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்டி வெற்றி வாகை சூடுவார் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. திரு தங்க தமிழ்ச்செல்வன், எதிரும் புதிருமான கட்சிகள் இன்னைக்கு ஒன்றா வந்திருக்கிறாங்க. கேரளாவில் சிபிஎம் ஆளுங்கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி 2 கட்சிகளும் வந்திருக்கிறாங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆளுங்கட்சி, அகாலிதளம் எதிர்கட்சி 2 கட்சிகளின் தலைவர்களும் சென்னைக்கு வந்திருந்தாங்க. ஒரிசாவினுடைய முதலமைச்சர், இந்தியாவில் ரொம்ப காலம் முதலமைச்சராக இருந்த பெருமைக்குரிய நவீன் பட்நாயக் இந்த நிகழ்ச்சிக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுகிறார். ஜார்க்கண்டோட முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வாழ்த்து தெரிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு வராத ஜெகன்மோகன் ரெட்டியும் இன்னைக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில். தெலுங்கானாவில் ஆளுங்கட்சி காங்கிரஸ், எதிர்கட்சி பிஆர்எஸ், அந்த 2 கட்சிகளோட தலைவர்களும் இன்றைக்கு ஒரே மேடையில் வந்து உட்கார்றதை பார்க்கிறோம். இது ஒரு வகையில் இதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு அசாத்தியமான ஒரு செயல். இது எல்லோரும் இதோட சீரியஸ்னஸை தமிழ்நாடு தான் முதல்ல பேசிச்சு. இந்த சீரியஸ்னஸை இன்னைக்கு எல்லா கட்சிகளும் உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய தீர்மானமே இன்னமும் இதை மக்களிடம் போய் இன்னும் கீழ்மட்ட அளவில் இது வரக்கூடிய பாதிப்பை சொல்லணும். நம்பர்ஸ் முக்கியம் இல்லை, அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோணத்தை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி சாத்தியமானதுன்னு நினைக்கிறேன்? நல்ல கேள்வி கேட்டீங்க குணா சார். உண்மையிலேயே இந்த விஷயத்தை ஒரு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி முதலாக பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா செயல்படுற மாநிலங்களில் பொறுப்பாக இல்லாமல் அந்த மாநிலத்துக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி சட்டம் கொண்டு வர்றீங்க. இது தேவையில்லாத சட்டம். தொகுதி சீரமைப்பு என்பது தொகுதிகளை கூட்டி கொடுத்தா பரவாயில்ல, அதிகப்படுத்தி கொடுத்தா பரவாயில்ல, இருக்கிற தொகுதிகளை 10 தொகுதி குறைச்சிங்களாக்க எங்கள் மாநிலத்தினுடைய சுயாட்சி பாதிக்கப்படும் என்ற செய்தியை சொன்னார். உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வரும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. தேவையில்லாத இஷ்யூ தமிழ்நாடு முதல்வர் கிளப்புறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பு நடக்காது, தொகுதியெல்லாம் குறையாதுன்னு சொன்ன உள்துறை அமைச்சர் கடந்த 10ஆம் தேதியிலிருந்து நாடாளுமன்றம் கூட்டி இன்று வரை ஒரு நாள் சபையை ஒத்தி வைக்கிற தமிழ்நாடு எம்பிக்கள் சேர்ந்து ஒரு நாள் சபையை நடத்தவில்லை. நாடாளுமன்றத்தை டெய்லி கோஷம் போட்டு செய்தி பண்ணிக்கிருக்கிற இந்த வேளையில்
ஒரு நிமிஷம் உள்துறை அமைச்சரோ பாரத பிரதமர் மோடியோ சபையில் வந்து தமிழ்நாடு நடந்துக்கிற விதம் போராட்டம் இதனுடைய நோக்கம் நான் படித்தேன் பார்த்தேன், சத்தியமாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை நாங்கள் பறிக்க மாட்டோம், தொகுதி சீரமைப்பு பண்ணும்போது ஜனநாயக முறைப்படி நடக்கும்னு சொல்லியிருந்தா யாருமே எந்த போராட்டம் பண்ண மாட்டோம். இந்த கூட்டுக்குழு கூட்டமே இல்லை. ஏன் ஒரு நிமிஷம் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு தயக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே பேசினால் பதிவு செய்யப்படும் பேச்சு, ஆன் தி ரெக்கார்ட். அதற்கு பிறகு இவர்கள் சூழ்ச்சி செய்ய முடியாது. அந்த காரணத்திற்காகத்தான் சபையில் பேசுவதற்கு பிஜேபி பயக்கிறது. அதற்காகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் 40 பேரும் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறோம். ஒரு நாள் டிசெட்டில் ஒரு வாசகம் போட்டேன் சார், ஜனநாயக முறைப்படி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுங்க, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதில் என்ன சார் தவறு இருக்கு? போட்டு போனால் ட்ரெஸ் கோடு இருக்குன்றாரு. நான் கேட்குறேன், உத்தரப்பிரதேசத்தில் காக்கி ட்ரெஸ்லேயே நீங்கள் முதலமைச்சர் போகிறாரு, அதுக்கு மட்டும் எப்படி ட்ரெஸ் கோடு ஒத்துக்கிட்டீங்க? நீங்கள் முதலமைச்சருக்கு இது உருமா கட்டி போகிறீங்களே எப்படி? நாங்கள் டிஷர்ட் போட்டு போனால் உங்களுக்கு என்ன? சபையை நடத்த வேண்டியதானே? அந்த சபையை நடத்தும் போது நாங்கள் ஒரு கேள்வியோ ஒரு பதிலோ கேட்கும்போது அது டிவியில் வரும், இந்த போராட்டத்துடைய செய்தி தரும், இந்தியா முழுமைக்கு தெரிய வரும்ன்றதுக்காக ஒரு நாள் முழுக்க சபை நடத்தல ஸ்பீக்கர். எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. இதெல்லாம் உணர்ந்துதான் தமிழ்நாடு முதல்வர் இந்த மாதிரி 5 மாநிலங்கள், தென் மாநிலங்கள், ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப், நீங்க குணா சொன்னது மாதிரி எல்லா கட்சிகளும் வராங்க, ஆளும் கட்சி எதிர்கட்சி. அப்ப உண்மையினுடைய தன்மையை புரிந்து கொண்டார்கள். இன்னொரு கூட்டம் நடக்க போது, இன்னைக்கு தீர்மானங்கள் ஏற்றிருக்காங்க, இந்த போராட்டம் தொடரும். நிச்சயமாக இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு நல்ல சீரமைப்பு வரும், சட்ட திருத்தங்கள் மாறும். அதுவரை இந்த போராட்டம் தொடரும். தொகுதி மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக இந்த செய்தியை நிச்சயமாக கடைசி வரை நின்று போராடுவார் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.